வணக்கம் மக்களே. இப்போ தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் ஒரே பேச்சு நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசத்தை பத்தி தான் இல்லையா? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுல இருந்து அவரோட அடுத்தடுத்த பிளான்கள் என்னவா இருக்கும்னு எக்கச்சக்கமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம சும்மா யூகங்களை பேச போறதில்ல, கிடைச்சிருக்கிற உண்மையான தரவுகளை வச்சு அவரோட 2026க்கான ஒரு தெளிவான அரசியல் வரைபடத்தை இந்த தொகுப்புல அலச போறோம். வாங்க களத்துக்குள்ள போகலாம். இப்போ ஒட்டுமொத்த அரசியல் களத்திலையும் ஓங்கி ஒலிக்கிற ஒரு முக்கியமான கேள்வி விஜயோட அடுத்த அரசியல் நகர்வு என்ன அப்படிங்கிறது தான். அவர் கட்சி தொடங்கி நேரடியா களத்துல இறங்கியிருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவசரப்பட்டு செயல்படவே இல்லை. ஒவ்வொரு அடியும் அவர் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறத தரவுகள் நமக்கு தெளிவா காட்டுது. சரி, அந்த ஆழமான வியூகம் என்னன்னு பாத்துருவோமா? முதல்ல கட்டம் 1, அரசியல் அடித்தளம். ஒரு முறையான படிப்படியான அணுகுமுறையை அவர் எப்படி கையாளுகிறாருன்னு பார்க்கலாம். அவர் அடித்தள அமைக்க தேர்ந்தெடுத்துக்கிற 3 முக்கியமான விஷயங்களை கவனிச்சிங்களா? முதலாவதா, மக்களை நேரடியா சந்திப்பது. இது அடிமட்ட அளவுல மக்கள் கூட ஒரு உண்மையான பிணைப்பை உருவாக்கும். 2வதா, மாணவர்களுக்கு பாராட்டி விழா நடத்துறது. இது எதிர்கால தலைமுறையான இளைஞர்கள் அப்புறம் அவங்க குடும்பத்தினர் மத்தியில ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பு பெற்று தருது. கரெக்டா? 3வதா, சமூக பிரச்சனைகளுக்கு எந்த தயக்கமும் இல்லாம குரல் கொடுக்குது. இது வெறும் பேச்சோட நிக்காம செயலளவுலையும் அவரோட அரசியல் அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திட்டு இருக்கு. சரி, இப்போ கட்டம் 2, அடுத்த கட்ட வியூகங்கள். ஸ்ட்ராங்கான அடித்தளம் போட்டாச்சு. அடுத்து அந்த அமைப்பை எப்படி ஒரு பெரிய அரசியல் இயந்திரமா மாத்துறது? அரசியல் பார்வையாளர்கள் இப்போ என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, முக்கியமா மாவட்ட அளவிலான அமைப்புகளை பலப்படுத்துறது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்சியோட ஆணி வேற வலுவாக்குறது. அடுத்ததா, பொதுமக்களுடனான நேரடி தொடர்பை இன்னும் அதிகமாக்குறது. ஃபைனலா 2026 தேர்தலை மையமா வச்சு பெரிய அரசியல் திட்டங்களை அதிகாரப்பூர்வமா அழிக்கிறது. நீங்களே பாருங்க, இது எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லைங்க. வரப்போற மாபெரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு பக்காவான ப்ரிப்பரேஷன் தான் இது. இப்போ நாம இந்த தொகுப்போட உச்சக்கட்ட பகுதிக்கு வந்திருக்கோம். கட்டம் 3, 2026 தேர்தல் நிலைப்பாடு. கட்சி ரெடியானதும் ஒட்டுமொத்த தேர்தல் களத்துல அவருடைய இறுதி வியூகம் என்னவா இருக்கும்? விஜய் முன்னாடி இப்போ நிக்கிற மிகப்பெரிய சவால் இதுதான். கூட்டணி அரசியலா இல்ல தனித்து போட்டியா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கூட்டணிகள் தான் பல நேரங்கள்ல மாபெரும் வெற்றி தோல்விகளை முடிவு பண்ணிருக்கு. ஆனா அதே சமயம் தனித்து போட்டியிடுறது கட்சியோட உண்மையான பலத்தை மக்களுக்கு நிரூபிக்க உதவும். இதுல அவர் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அது கண்டிப்பா தமிழக அரசியல்ல ஒரு புது புயலை கிளப்பும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த ஆழமான விஷயங்களை அரசியல் வட்டாரங்கள் சொல்ற இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் 2026 தேர்தலை நோக்கியே நகருகிறது. அவரோட அடுத்த மூவ் என்னன்னு வெளியில ஒரு சஸ்பென்ஸ் இருந்தாலும், அவர் வைக்கிற ஒவ்வொரு அடியும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்காக ரொம்ப துல்லியமா கணக்கு போடப்பட்ட வியூகம் தான். தரவுகள் அதைத்தான் நமக்கு அப்பட்டமா காட்டுது. அப்போ இந்த கவனமான அரசியல் நகர்வுகள் தமிழகத்தோட நீண்ட கால திராவிட அரசியல்ல ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமா? என்ன நடக்க போகுதுன்னு நாம எல்லாரும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தரவுகளின் அடிப்படையில நாம பார்த்த இந்த அரசியல் தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல தெளிவான விளக்கங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.